டபுள் ஹெலிக்ஸோட 8வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு ஈசன் லூஃபங்க பிரேக்கப் பண்ணுறதா பார்த்தோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சென்னை பெரிய ஹாஸ்பிட்டலில் காமிக்கணும்னு சொன்னியே, அதுக்காக லாங்கு கூட விடுது. அப்போ தானே ஈச்சனுக்கு அம்மாவை பார்த்துக்க முடியும். சென்னை கொண்டு போகும்போது அப்படியே லூஃபங்க வந்து பார்க்குறா. இதை ஈச்சனும் பார்க்குது. லூஃபங்க ஈச்சனை பார்க்கும்போது அப்படியே தலைவனியவும் புரியுது தான் கிட்ட போகிறது அவனுக்கு பிடிக்கலைன்னு. அதனால லூஃபங்க அங்கேயே நிற்கிறா. ஈச்சன் கிட்ட கூட வரல. அங்கே ஒரு ரூம் இருக்கா, அதுக்குள்ளே போகிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அம்மாவோட சவுண்டு கேட்டு ஈச்சன் வந்து பார்த்தா அங்கே லூஃபங் நிற்கிறா. அம்மா கத்தி கதறிட்டு இருக்கா. லூஃபங் தானே சென்னைக்கு இப்படி ஆகிறதுக்கு ரீசன். இப்படி ஆச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க தான் போனா. ஆனால் அம்மாவுக்கு இது தெரியாது. லூஃபங்கால செகண்ட் பையனோட காலை போக போகிறான்னு புரியவும் ரொம்பவும் சத்தம் போடுது. ஈச்சன் கூட சொல்கிறா நீ இங்கேருந்து போன்னு. ஆனால் லூஃபங் போகிற மாதிரி இல்லை. எப்படியாச்சும் சொல்லி சமாதானப்படுத்தலான்னு அங்கேயே நிற்கிறா. அம்மா அங்கே சத்தம் போடுது. ஈச்சனால் முடியலை. போக சொன்னால் அதுவும் கேட்கல. அதனால ஸ்ட்ரெயிட்டாக போலீஸுக்கே கோலை போட்டு என்ன மாதிரி ஹாஸ்பிட்டலில் இங்கே ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லுது. அங்கேயே லூஃபங்க ஒட்டஞ்சிட்டா. அப்புறமா அம்மாவுக்கு சாப்பிட கொடுக்குது. ஆனால் சாப்பிடவே மாட்டா. ஈச்சன் செஞ்சன் நிஜமாலுமே பேரலைஸ் ஆக போகுதா அப்படின்னு கஷ்டமாக கேட்கும்போது, இல்லைம்மா அப்படியெல்லாம் நடக்காது, பெஸ்ட்டான டாக்டர்கிட்ட தான் கொண்டு போகும், அப்படியெல்லாம் நடக்காது, கவலைப்படாதம்மா. இங்கே லாங்கு சின்ன கொண்டு போகுது, சப்போர்ட்டிவாக இருக்கா. ஆனால் இங்கே லூஃபங் கையில் விலங்கோட ஸ்டேஷனில் இருக்கா. எல்லாமே இழந்த மாதிரி அழுதுட்டு இருக்கா. அதுவும் அந்த ரிங்கை தொட்டு பார்த்துட்டு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே சோகமாக தான் இருக்கா. ஈச்சன் அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்குது, ஆனால் சாப்பிடலை. அவனுக்கும் ரொம்பவும் சேடாக ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருக்குது. அப்புறம் அம்மாவுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது லூஃபங்கிட்ட இருந்த மெசேஜ் வருது. அக்கா என்ன ரிலீஸ் பண்ணிச்சு, நான் அக்கா கூட யூஎஸ் போகிறேன், இன்ஹெரிட்டன்ஸ் பேப்பரில் சைன் பண்ணணும், நான் உங்ககிட்ட திரும்ப வருவேன், வந்ததுக்கப்புறம் சின்ன க்யூர் பண்ண என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். அப்படி தான் வந்திருக்கு. ஈச்சன் லூஃபங் நம்பரை பிளாக் பண்ணி விட்றா. அப்போ தான் அங்கே ஷூலான் வரா. அம்மா வெக்கமே இல்லாமல் கேட்குறா, அவள் ஈச்சனோட கேர்ள் ஃப்ரெண்டு தானேன்னு. ஷூலான் ஈச்சனை பார்த்ததுக்கப்புறம் அம்மான்னு சொல்லுது. அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அப்புறமா பேசும்போது ஈச்சனுக்கு லூஃபங்கிட்ட இருந்து கோல் வருது. அதை பார்த்த ஷூலான், ஈச்சன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? எனக்கு ஒரு புது ஆரம்பம் வேணும். உன் அம்மாவும் மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் தானே, உனக்கும் தான் ஒரு புது சான்ஸ் வேணும். என்னை விட உனக்கு லூஃபங்கை பற்றி நல்லா தெரியும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக உன்னை தேடி வருவா, எனக்கு ஒன்று ஹெல்ப் பண்ண முடியும். ஈச்சன் எதுவும் பேசலை. அப்புறம் அம்மா கூட்டு விடும்போது, ஈச்சன் ஏன் ஷூலாம் வரல, கோவமாக இருக்காளா? ஈச்சன் அம்மா பேச்ச கேளு, ஷோல மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஈச்சன் அப்போவும் புடி உடுக்கலை. அம்மா சாப்பிடுமா, கையை பிடிச்சி அழுதுட்டே. ஈச்சன் நான் சத்துட்டு இருக்கேன், உனக்கு புரியலையா, நான் சத்துட்டு இருக்கேன், என்கிட்ட கொஞ்சம் பரிதாபம் காமிப்பா, இன்னும் அதை தப்பா பண்ணாத, நான் கிஞ்சி கேட்டுக்கிறேன். அப்படி இல்லை இமோஷ்னலாக சொல்லும்போது, அம்மா நானும் ஷோலானும் கல்யாணம் கட்டிக்க போகிறேன். நல்லதுப்பா நல்லதுன்னு ரிப்பீட்டாக சொல்லிட்டு இருக்கா. நினச்சது நடந்துச்சேன்னு ஹாப்பியாக இருக்கும் போல். அப்புறம் என்ன, ஈச்சனோட மேரேஜ் எல்லாம் இழந்துட்டா மாதிரி ஃபேஸில் அவ்வளோ சோகம் தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற அம்மாவை பார்க்கணுமே, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அங்கே மேரேஜ் செரமனி நடக்கும்போது அவ்வளோ சாடாக இருக்கா. தன் கண் முன்னாடி லூஃபங் தான் நிற்கிறான்னு இமேஜின் பண்ணி பார்க்குறா. அப்போ மட்டும்தான் அவள் மூஞ்சியில் சிரிப்பை பார்க்க முடியும். கிஸ் பண்ணணுமே, அதை கூட அந்த பொண்ணு தான் பண்ணுது. அம்மாவை பார்க்குறா, ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கா. ஆனால் அந்த மனமேடையில் கூட லூஃபங் தான் முன்னாடி நிற்கிறான்னு நினச்சி மட்டும்தான் அவன் சிரிக்கிறா. அப்படின்னு என்ன அர்த்தம், அது அங்கே யாருக்கும் புரியலை. இங்கே அமெரிக்காவில் லூஃபங் அக்கா ஈச்சனோட மேரேஜ் லூஃபங்க்கு போட்டு காட்டுது. அப்புறம் இன்விடேஷன் கார்டு கூட அவன் கையில் தான் இருக்குது. அதை பார்த்ததும் போக பார்க்குறா. அப்படியாக்கா பிடிச்சி வச்சு, நீ எங்கே போகிற, என்னதான் பண்ண நினைக்கிற, நான் அவனை கூட்டிகிட்டு வர போகிறேன், அவன் இது பண்ணியிருக்க கூடாதுன்னு லூஃபங் கண்டுபிடிச்சு அப்புறம் என்ன பண்ண போகிறேன், அவன் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, அந்த பொண்ணோட ஃபேமிலி தெரியும்ல, அதெல்லாம் உன்னால் முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது, சொன்னால் கேட்டுக்கோ, நான் இந்த அக்ரிமெண்ட்டு ஆல்ரெடி சைன் பண்ணிட்டேன், இனிமேல் இந்த ஃபேமிலிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அவனை நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன், அது ஏன் விஷயம். அக்காவுக்கும் கஷ்டமாக இருக்குது. என்ன நீ இப்போ சொன்ன, அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு, அவன் உன்னை லவ் பண்ணவே இல்லைடா, இவனை மாதிரி ஒருத்தனுக்கா நீ உன்னோட ஃப்யூச்சர் உன் ஃபேமிலி எல்லாமே கலையணும், அவன் எப்போ மேரேஜ் ஆச்சோ அப்போவே உன்னை கிவ் அப் பண்ணிட்டான்டா, புரிஞ்சுக்கோன்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனால் லூஃபங் நீ அப்பா மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க, என்னை கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் பார்க்குற,
அப்படின்னு சொல்லவும் அக்காவுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாசத்தால தான் சொல்லுது, ஆனால் அவனுக்கு அது புரியலை. நீ போன அக்கா சொன்ன அடுத்த செகண்ட் அங்கேருந்து போகிறா. எங்கள் லாங்க ஈச்சங்கிட்ட கால் பண்ணி ரொம்பவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் டாக்டர் தான் சின்ன பார்க்க போகிறோம், அதனால எதுவும் ஆகாது, கண்டிப்பாக அவன் க்யூர் ஆகுன்னு சொல்கிறா. நீ சின்ன பார்த்துக்கோ, அம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கால் கட் பண்ணுது. அப்படியே சோகமாக இருக்கா. அப்புறம் அம்மா ரூம் போகிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அம்மாவுக்கு தண்ணி கொடுக்கும்போது அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலை. ஈச்சன் இது நீயாப்பான்னு சொல்லி தொட்டு பார்த்து, ஏன்ப்பா இவ்வளோ இழைச்சிட்ட, மகனே மன்னிச்சிடுன்னு சொல்லி அப்படியே உயிர் விடுது. ஈச்சனால எல்லாம் தாங்க முடியலை. சென்னையும் கால் பண்ணி சொல்கிறா, அவனாலேயும் தாங்க முடியலை. எழுந்து போக பார்க்குறா, ஆனால் நடக்க முடியாததால அப்படியே கீழே விழுது. அப்படியே லாங்குதான் வந்து கட்டிப்பிடிச்சு பார்த்துக்கிறா. அப்புறமா ஈச்சன் வீடை விற்று போக பார்க்குது. அப்போ அங்கே அம்மா அப்பா அப்புறம் செஞ்சன் கூட இருந்தால் நிறைய மெமரிஸ் இருக்குது. அதெல்லாம் யோசித்து பார்த்து தன் முன்னாடியே நடக்கிற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது இப்போ எதுவும் இல்லை, எல்லாம் போச்சுன்னு. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அங்கேருந்து போகிறா. ஷூலாங் கூட தான் போகுது. புது சிட்டியில் போனதுக்கப்புறம் எல்லாமே ஓகே ஆகிடுன்னு சப்போர்ட் பண்ணி அவன் கையை பிடிக்க பார்க்குது. ஆனால் ஈச்சன் முடியாதுங்கிற மாதிரியே கை எடுக்குது. அதை அவளும் புரிஞ்சுக்கிறா. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரியே ஃபோன் பார்த்துட்டு இருக்கு. ஆனால் அவள் திரும்பும் போதே அந்த ஃபோனை கீழே வச்சுக்கிறா. அதுலேருந்தே தெரியுது எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இல்லைன்னு. அப்புறம் லக்கேஜ் எடுத்து புது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த சிம்மு அங்கேயே போட்டுட்டு தான் போகிறா. அப்புறம் லாங்குக்கு மெசேஜ் பண்ணுது, எனக்கு மேரேஜ் ஆச்சு, நான் எல்லாம் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வீடு வித்துட்ட, அந்த பணம் செஞ்சம் பேரில் இருக்குது. இனிமேல் நீ வேணும் ஈச்சனை பார்த்துக்க. ஏதாச்சும் இருந்தேன்னா நான் காண்டாக்ட் பண்ணிக்கிறேன், என்ன தேடாது, கவலைப்படவும் வேணாம். அப்புறம் லூஃபன் கண்டிப்பாக என்ன தேடி வருவா. எனக்கு அவனை ஃபேஸ் பண்ண முடியாது, நீங்களும் அவங்ககிட்டே இருந்து கொஞ்சம் விலகியே நின்றுக்கோங்க. அப்படி தான் அந்த மெசேஜ் இருக்குது. இங்கே லூஃபன் ஈச்சனை பார்க்க ஈச்சனோட வீட்டுக்கு போகிறா. அப்புறம் இவங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த இடத்துக்கு போகிறா. ஏன் இல்லை, அங்கே கம்பெனியில் போய் ஷாஷா குட்டை கேட்குறா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. அக்கா சொன்னிச்சு, நீ அவனை கண்டுபிடிச்சா கூட என்ன ஆக போகுது, அவன் மேரேஜ் பண்ண அடுத்த செகண்டு உன்னை கிவ் அப் பண்ணிட்டான் தான் அர்த்தம். இங்கே ஈச்சன் ஷூலனோட கம்பெனி போகுது. இங்கே அக்கா லூஃபங்கிட்ட, உனக்கு உன் டெஸ்டினியோட ஓனர் ஆகணும்னா டைமை ஹைட் பண்ண கற்றுக்கோ, திரும்பவும் பறக்கிறதுக்காக ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு அவனை ஸ்ட்ராங் ஆக பார்க்குறா. பிஸ்னஸ் மீட்டிங்குக்கு போகுது. அங்கே நிறையா குடிக்கிறா. அங்கெல்லாம் பார்க்கணுமே, லூஃபங்கோட கண்ணில் தண்ணி அப்படியே தங்கி நிற்குது. அவ்வளோ பேருக்கு முன்னாடியும் அப்படியே அழுதுட்டு இருக்கணும்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரொம்பவும் குடிக்கிறா. அக்கா ஸ்டாப் பண்ண பார்க்குது, ஆனாலும் முடியலை. இங்கே ஈச்சனும் ஷூலானும் தனித்தனி ரூமில் தான் தூங்குது. குடிச்சு கஷ்டப்படுறா லூஃபங்க பார்க்க அக்காவுக்கு சகிக்கலை. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கே ஒரு பக்கம் ஷூலான் அவளோட ரிங்கை பார்த்து சோகமாக இருக்கானா, அங்கே ஈச்சன் லூஃபங் கொடுத்தானே ஒரு ரிங்கு, அதை பார்த்து ரொம்பவும் சோகம் இருக்கா. ஆனால் எப்போவும் ஒரு பாக்ஸில் போட்டு வைப்பானே லூஃபங்கோட சம்மந்தப்பட்ட திங்ஸு, அதில் போட்டு வைக்கிறா. இங்கே லூஃபங் காலேஜில் படிக்கும்போது நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தானே, அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறமா என்ன நினச்சானோ, எப்போவும் போட்டுகிட்டே இருந்த அந்த ரிங்கு கலட்டி வைக்குது. அப்படியே 5 இயர்ஸ் ஆச்சு. ஈச்சன் ஷூலோங் கிட்ட தான் வேலை பார்க்குது. இப்போ கூட ஒரு மீட்டிங்கில் இருக்கா. மீட்டிங்குக்கு அப்புறம் வரும்போது நான் போகிறேன்னு ஈச்சன் சொல்லவும், எங்கே போகிறேன், நானும் வீட்டுக்கு தான் வரேன்னு சூலான் சொல்கிறதுக்கு கொஞ்சம் விலகி பார்த்துட்டே அவர் உனக்காக வெயிட் பண்ணுறான்னு சொல்கிறா. அங்கே பார்க்கும்போது ஒரு பர்சன் பொக்கையோடையே பார்த்துட்டு இருக்கா. சூலனும் ஹாப்பியாகுது. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு தான் அர்த்தம். எதுவாக இருந்தாலும் உன் ஒய்ஃபுக்கிட்ட எல்லாம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவள் நக்கல் பண்ணுறா. எதுவாக இருந்தாலும் இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போன்னு ஈச்சன் சொல்லுது. அப்படின்னா இவ்வளோ நாளாக அவங்க ஃப்ரெண்ட்ஸாக மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் போய் டிவி பார்க்கும்போது லூஃபங்கோட இன்டர்வியூ தான் போகுது. புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை பெருசாகிடுச்சு. அதை பற்றி தான் இன்டர்வியூ கேட்குறா. அதை ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கா ஈச்சன். இங்கே லூஃபங்க பார்க்கணுமே, மனுஷன் இப்போ கூட அந்த ரிங்கை போட்டுட்டு அதை தொட்டுட்டே இருக்கா. யோசிச்சு பாருங்களே, ஹை ஸ்கூலில் இருந்தே ஈச்சனை லூஃபங்குக்கு பிடிக்கும். என்னத்தை சொல்லி என்ன ஆகுது. எங்கள் ஈச்சன் சோலான் கிட்ட ஜாபை ரிசைன் பண்ணுறதா சொல்லுது. ஆனால் ஏன் இதை நீயும் கூட தான் இவ்வளவும் கொண்டு வந்திருக்கா? டிவோர்ஸ் ஆனதாலையா, இல்லை நீ டயர்டாக இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான்னு அவளை ரொம்பவும் கவலைப்படுறா. எனக்கு வேறு ஏதாச்சும் செய்யணும் தான் ஈச்சன் சொல்லுது. சரி, நான் உன்னோட டிசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் எப்போ வேணாலும் உனக்கு இங்கே வரலான்னு சொல்லி சின்னதாக தட்டி கொடுக்க பார்த்தா அவன் அப்படியே கையை எடுக்கிறா.
அதுலேருந்தே புரியும் அவகிட்ட இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுறேன்னு. இனி எங்கே போகுன்னு சொல்ல வேண்டியதா இல்லை. ஆமாம், லூஃபங் கம்பெனியில் தான் போகுது. அங்கே போய் கேட்டால் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் உள்ளே விட முடியாதுன்னு சொல்கிறா. நான் அவரோட கிளாஸ்மேட்டுன்னு சொன்னாலும் ஆமாம் வந்துட்டா. எவ்வளோ பேர் தான் வருவா, அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ பேர் தான் இங்கே வருவா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கா. ஈச்சனுக்கும் ஹர்ட்டாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியும், அப்படியே போகிறா. ஆனால் டிரைவ் பண்ணி போகும்போது ஒரு பையன் மேலே மோதுறா. அந்த பையனுக்கு எதுவும் பெருசாக அடிப்படலை. ஆனால் ஆல்ரெடி லேப்டாப்புக்கு என்னமோ ஆச்சுன்னும் அது சரி பண்ண போகணுன்னு சொல்லுது. அந்த லேப்பில் ஏதோ இம்பார்ட்டண்ட்டான தீசிஸ் இருக்காராமா. பயப்படாத, எனக்கு இந்த இது சரி பண்ண முடியும். உனக்கு வேண்டிய ஃபைல்ஸை ஸ்டோரேஜ் ட்ரைவில் ரிக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம், கவலைப்பட வேணாம். முதல்ல ஹாஸ்பிட்டலில் போகலாம், அப்புறமா ரிப்பேர் ஷாப்பில் போகலான்னு சொல்லி அந்த பையனையும் கூட்டி போகிறா. இல்லை, முதல்ல ரிப்பேர் ஷாப்பில் போகலான்னு அந்த பையன் அப்படியே போகுது. ஈச்சன் லேப்பை சரி பண்ணி கொடுக்கவும், ஆமாம் நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் பார்த்துட்டா இருக்கோம். அதெல்லாம் போட்டும் உன் கால் எப்படி இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகலாமா? அதெல்லாம் தேவையே இல்லை, என் காலுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு டெக் கம்பெனியோட சிஇஓவை தெரியும், அங்கே வேலைக்கு ஹையர் பண்ணுறாங்க. நீங்கள் போறியான்னு கேட்குது. இல்லை வேணான்னு சொன்னாலும் அப்படியே கூட்டிகிட்டு வரா. வேற எங்கேவா இருக்கும், லூஃபங்கோட கம்பெனியில் தான். அங்கே வரும்போது தான் அவனுக்கு அது தெரியுது. இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, இந்த பிளேஸ் எனக்கு வேணாப்பான்னு சொல்லி போக பார்த்தாலும் எதுவும் கவலைப்படாத, எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவர் தான். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி ரெஸ்யூமை சென்ட் பண்ணிட்டேன், எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியே கூட்டிகிட்டு வரா. ஆனால் ஈச்சனுக்கு வரணுன்னே இல்லை, இருந்தாலும் அந்த பையன் கூட்டிகிட்டு வரா. ஈச்சனை ரூமில் விட்டு அவன் வெளியில் போகிறா. ஈச்சன் தலை அப்படியே தொங்க போட்டுட்டு இருக்கு. லூஃபன் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு எழுந்து வந்து, நிறைய நாளாச்சே பார்த்து. ஈச்சன் எதுவும் சொல்லலை. சேம் நேமை பார்த்தப்போ நான் நினச்சேன் வேற யாராச்சும் இருக்கும், சேம் நேம் தான் இருக்கும்னு. நிஜமாலுமே இது நீ தான்னு எனக்கு நம்ப முடியலை. சரி உட்காரு. ஈச்சன் எதுவும் பேசலை, அப்படியே போய் உட்கார்றா. என்னை தேடி நீ முன்னாடியே வரும்னு நினச்சேன். ஆமாம் நான் வந்தேன், ஆனால் அப்பாயின்மெண்ட் இல்லை, அதனால அப்படின்னு சொல்லி இழுக்கும்போது அதனால் அந்த பையனை பிடிச்சா. அவனை யூஸ் பண்ணி இங்கே வந்துட்ட. எவ்வளோ கிளவராக இருக்கான் பாரு. நான் அந்த பையனை யூஸ் பண்ணலேன்னு ஈச்சன் சொல்லுது. ஆனால் லூஃபன் மைண்ட் பண்ணலை. அந்த பையன் ஒரு குழந்தைதான், நயவ் அண்ட் என்தூசியாஸ்டிக்காக இருக்கும். அதை விட அவள் என்கிட்ட ரொம்பவும் க்ளோஸ், அது உனக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் ஹாஷாக பேசுது. அப்போவும் ஈச்சன் எதுவும் பேசலை. ஆமாம் உனக்கு இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிச்சு. இப்போவும் முன்னாடி இருந்த ஜாபில் தான் இருக்கியா? என் கம்பெனியில் உன் லெவலில் இருக்கிற எம்ப்ளாய்க்கு இந்த ரேஞ்சில் தான் பணம் கொடுப்போன்னு சொல்லி ஏதோ சொல்ல வருது. ஆனால் ஈச்சன் சொல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடியே நோன்னு சொல்கிறா. ஏன் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறியோ? அப்படின்னா சரி நீயே சொல்லு, என் ஓல்டு கிளாஸ்மேட் தானே, ரீசனபிளாக இருந்துச்சுன்னா அதுவே ஓகே பண்ணலாம். அப்படி சொல்லும்போது அதுக்கு அவசியம் இல்லை, எனக்கு ஆல்ரெடி ஜாப் இருக்குது. அப்புறம் நீ எதுக்கு இங்கே வந்த? அப்போவும் ஈச்சங்க எதுவும் பேசலை. வாட்சை பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா போயிடு, எனக்கு மீட்டிங் இருக்குது சரின்னு சொல்லி ஈச்சனும் போகிறா. டோர் ஓப்பன் பண்ணதும் அங்கே தான் அந்த பையன் இருக்கா. என்னாச்சு ஓகேவான்னு கேட்கும்போது இல்லைப்பா எனக்கு இங்கே முடியாது, நான் போகிறேன்னு சொல்கிறா. ஏன் எதனால்? சாலரியா இஷ்யூ இல்லைன்னா வேறு எதுவா அப்படின்னு அந்த பையன் ரொம்ப க்யூட்டாக அழகா இன்னசென்ட்டாக கேட்குது. அப்போ லூஃபங் அந்த பையனை கூப்பிடுறா. அந்த பையனும் உள்ளே போகிறா. உள்ளே போய் லூஃபங்க செல்லமாக அடிக்குது. லூஃபங்கும் மண்டையில் சின்னதாக தட்டுது. அதுவும் சிரிச்சுக்கிட்டே இதை பார்க்குற ஈச்சனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இதை லூஃபங்கும் நோட் பண்ணுறா. இப்படி தான் இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. இனி என்னென்ன நடக்க போகுதோ. நாவலு ரொம்பவும் டாக்ஸிக்காக இருக்கும். அதில் இருந்த நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு தான் ரீட் பண்ணவங்க சொல்கிறா. எங்கே போய் முடியும்னு நம்மளும் பார்த்துக்கலாம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.